மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 16 அதிகாரம் 5 வசனம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மிக அழகாக சித்தரித்து ஒரு அன்பான தேவ மனிதன் இப்படி பாடியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே என்று சொல்லி ரசித்து ருசித்து இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார்கள். எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நமக்கு அவர் பரம்பரை சொத்தா இருக்கிறார், உரிமை சொத்தாக இருக்கிறார். அவர் நமக்கு சொந்தமாக சொத்தாக தகப்பனாக நமக்கு சுதந்திரமாக சுதந்திரா இருக்கிறதுனாலே நாம் உலக சொத்திற்கு பின்னே நாம் அலைய வேண்டியதில்லை. இதை நன்கு உணர்ந்ததனால்தான் சகி என்கிறதான ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய உலக சொத்துக்களை அவன் பெரிதா எண்ணாமல் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக ஆண்டவரை அவன் பரம்பரை சொத்தாக எண்ணினதினாலே அவர் தன்னுடைய சொத்துக்களை இழக்க முன் வந்தான். என் சொத்துக்களை விட்டு பாதியை தரித்திரருக்கு கொடுத்து விடுகிறேன், இன்னும் இருக்கிற பாதியை நான் யாரையெல்லாம் வஞ்சித்தேனோ ஏமாத்தினேனோ அவர்களுக்கு நாளத்தனையாய் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தன்னை அவன் ஒப்புக் கொடுத்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு எல்லா சொத்துக்களுக்கும் மேலான சொத்தாக என் ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு அது போதும் என்று சொல்லி அவன் சொத்துக்களை இழக்க முன் வந்தான். ஆனால் ஐஸ்வர்யவான் ஒருவன் ஆண்டவரிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கு என்ன வழி என்று கேட்டான். ஆண்டவர், நீ கற்பனையின்படி நட, உனக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். நான் இதை என் சிறு வயது முதற்கொண்டே நான் கடைபிடித்து வருகிறேன், கற்பனைகளின்படிதான் நடக்கிறேன், வேறு இன்னும் என்னிடத்திலே என்ன குறை இருக்கிறது என்று கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், இன்னும் என்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது மகனே. இவனுடைய சொத்துக்களை விட்டு தரித்திரருக்கு கொடுத்து விட்டு அதன் பின் என்னை பின்பற்றி வா என்று சொன்ன போது அவன் மிகுந்த ஐஸ்வர்யமானா இருந்ததினாலே அவனுடைய உடைமைகள் மிகவும் அதிகமாய்
காணப்பட்டதினாலே சொத்துக்களை விற்று அவர் பின்னே வர அவன் மனதில்லாதவனாக துக்கத்தோடே சென்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறார். நான் கேட்கிறேன், அன்பான தேவச்சனமே, சகைவிடத்திலே ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆனால் அவன் தன் சொத்துக்களை இழக்க முன் வந்தான். அவனுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிந்தார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் தன்னை ஒரு நீதிமானாக எண்ணிக்கொண்டு வந்தான், பரிசேயனை போல. ஆனால் ஆண்டவர் இவனிடத்திலே என்னை எதிர்பார்த்தார் என்று சொன்னார். உன்னுடைய சொத்துக்களுக்கு மேலாக, உன்னுடைய எல்லா உறவுகளுக்கு மேலாக என்னை நேசிப்பது உண்டானால், உன்னுடைய பரலோக தேவனை நேசிப்பது உண்டானால் சொத்துக்களை விட்டுவிட்டு என் பின்னே வா என்று சொல்லி அழைத்தார். காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய நம்பிக்கை அந்த சொத்தின் மேல் இருந்தது. அவன் அதன் மேல் ஆர்வமாயிருந்தான், அதன் மேல் பற்றுதலாயிருந்தான். அதை குறித்தே மேன்மை பாராட்டினவனாய் காணப்பட்டதனாலே அதை விட்டு அவன் வர மனதில்லாதவனாய் இருந்தான். எனவேதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நம்முடைய பரம்பரை சொத்தாக அவர் இருக்கிறதுனாலே, நமக்கு சுதந்திரமாகவும் நம்முடைய உரிமை சொத்தாகவும் அவர் இருக்கிறதுனாலே அவர் மாத்திரம் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை உரிமை கொண்டாடுங்கள், அவரை மேன்மை பாராட்டுங்கள், அவரை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். நிச்சயம் நீங்கள் அவருடைய சொந்தவாளியாக, உங்களுக்கு அவர் உரிமை சொத்தாக இருந்து உங்களை நாளும் நடத்துவா என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, வாழ்க்கை பயணத்தில் மேகத்தூணாய் வருகிறவரே, உம்முடைய வார்த்தை என்கிற திருவுணவினாலே எங்களை வளமாய் போஷிக்கிறவரே, வாழ வைக்கிறவரே, எங்களுக்கு நிறைவான சொத்தாய் இருக்கிறவரே, ஆண்டவரே நீர் போதும். ஆண்டவரே, இந்த உலகம் மாயாய் இருக்கிறது, அடிந்து போவது நிச்சயமாயிருக்கிறது. இரட்சகரே, நீ ராஜாவாய் வருவதும் அது நிச்சயமாயிருக்கிறது. வருகை நாளிலே நாங்கள் முழு ஆயத்தத்தோடு கதிருண்டு வரத்தக்கவர்களாய் உங்களை ஆயத்தப்படுத்துவீராக. பிறரை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி சொல்லு.